மறைந்த முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய 8ஆம் ஆண்டு நினைவு தினம் டிசம்பர் 5ஆம் தேதி. புதிய புதிய சபதம்லாம் அதிமுக எடுத்தாங்க. ஆனாலும் புதிய புதிய நெருக்கடிகளும் வந்த வண்ணம் இருக்கு. குறிப்பாக திரு சூரியமூர்த்தி என்பவர் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக போடப்பட்ட வழக்குல முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய கருத்துக்களையும் கேட்கணும் அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையம் கேட்கணும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. 4 வாரத்துக்குள்ளார முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அவரும் கருத்து சொல்வதால இது முன்னாள் முதலமைச்சரான திரு இபிஎஸ் அவருடைய டீமுக்கு ஒரு நெருக்கடியா மாறி இருக்கு. இன்னொரு பக்கம் திரு முருகானந்தம் அவருடைய இடங்கள்ல இடி ரெய்டு நடத்தி இருக்கு. இவரு முன்னாள் அமைச்சரான திரு எஸ்பி வேலுமணிக்கு மிக நெருக்கமானவர். உள்ளாட்சி அமைப்புல இருந்தப்ப நிறைய டெண்டர்கள்லாம் எடுத்தவர். இப்படி அவருக்கு செக் வைப்பதன் மூலமாக டெல்லி ரேடார்ல எடப்பாடியும் வேலுமணியும் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நெருக்கடி கொடுப்பதன் மூலமாக தங்களுடைய வழிக்கு கொண்டு வர பாஜக முயற்சி செய்கிறதோ அப்படின்னு நினைக்கிறாங்க. சுற்றி சுற்றி இந்த பஞ்சாயத்துகளை சரி செய்யவில்லை என்றால் 2026ங்கிறது அதிமுகவுக்கு டஃப் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள்.